சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து, சுபிக்ஷா 2, கெமி தேர்ட் பிளேஸ். நல்ல பேசினா போதும் நம்பிடுவாங்க. பேசி 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 இங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. ராஜகுல மாத்தானீங்க. நீங்க சொல்றதா கட்டல, இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள். நீங்க சொல்றதா எல்லாம் கரெக்டா போகும். தலைவன் மேலே கை வச்சிலடா, சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா. மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது. எனக்கு முடிவை சொல்லுங்க. மறுபடியும் வச்சிட்டாயா ஆப்பு. இந்த ராஜா ராணி டாஸ்க் இத்துடன் முடிந்தது. பண்டிகையை கொண்டாடுங்கடே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 39 எபிசோட் 40 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது கிச்சன் ஏரியால எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. வெப்ஜே வந்து திவாகரை பார்த்தானே இந்த சண்டை போடுறது, மைக்கு தூக்கி எறிடுறது, இதெல்லாம் பண்ணாதனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வழக்கம் போல திவாகர் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாப்லாம். உங்களை மாதிரி நான் ஒன்றும் பொறாமலாம் படலப்பா, அன்னைக்கு நான் அரசரான உங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே பயங்கரமான வைத்திருச்சல் நான் பார்க்க தான் செஞ்சேன். அதை ஒன்றும் நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுதாப்ல. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து பார்வதி சப்போர்ட்டை பயங்கரமா நம்பிட்டு இருந்தாப்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேத்து வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் போயிருக்கும் போது பார்வதி போய் பேசின பேச்சு அந்த மாதிரி இருந்திருக்கும். நீ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டனா அடுத்து என்னையும் தூக்கிடுவாங்க, அவங்க குரூப்பிசம் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நீ போகாதனே, வானே வந்து விளையாடனே அப்படிங்கிற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அடிச்சாங்க பாருங்க ஒரு பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி. பார்வதி என்ன சொல்றாங்க, அண்ணே ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தானே தெரிஞ்சிச்சு, ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்படிலாம் படலனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. திவாகர் சும்மா இருப்பாரா, நீ என்னையே போட்டு கொடுக்குறியா, இப்போ நான் ஒன்று போட்டு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்வதி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதாவது ஒருத்தங்க கூட பிரச்சனை பண்ணா 9 பேர் சேர்ந்து என் பதவியை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டர்லாம் போட்டு உடச்சி இவ்வளவு நாள் திவாகர் பார்வதியை பத்தி எவ்வளவு காண்ட உள்ள அடக்கி வச்சிருந்தாரோ அதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. கதை ரொம்ப நாள் ஓடாது பாரு. இது ரொம்ப நாள் ஓடவே ஓடாது. இது ஹைலைட்டான காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வதி போயிட்டு திவாகர் கிட்ட அந்த கமருதீன் பேட் டச் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. கமருதீன் நல்லா நோட் பண்ணிப்பாரு, நான் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன பாயிண்ட்லாம் பேசுறனோ அந்த பாயிண்ட்லாம் அவன் கேப்சர் பண்ணி ஏதோ அவன் சொந்த பாயிண்ட் மாதிரி பேசிட்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ அந்த பாயிண்ட்டை தூக்கி பார்வதி மேலேயே போட்டாப்ல நம்ம திவாகர். அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதெல்லாம் நான் தான் சொன்னேன், அதை காப்பி அடிச்சு பார்வதி பேசிக்கிட்டு இருக்கு. ஐடிஆர்ன்றதை நான் தான் சொன்னேன், அதை காப்பி அடிச்சு பார்வதி பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கமருதீனை பார்த்து என்ன சொன்னாங்களோ கடத்துல அந்த திவாகர் பார்வதியை பார்த்து சொல்லி விட்டாப்ல. 4 பேர் 4 விதமா பேசுறது ஏன் பாயிண்ட், அது பாயிண்ட் காப்பி அடிச்ச பாரு. அதை விட அந்த தர்பூசணி அந்த பாயிண்டையுமே சேர்த்து சொல்லிட்டாப்ல. நீ பெருசா கமருதீனை சொல்ற, நீயே அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுல டெர்மினாலஜி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதே இந்த மனுஷன் தானா, இவற்று தான் பார்வதி காப்பி அடிச்சு அவங்க பெருசா வெளியே தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, அதாவது இந்த ஐடிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, அது வந்து டெர்மினாலஜி மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கும். அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல, அதை பார்த்து பார்வதி காப்பி அடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மனுஷன் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்றாரு தெரியுமா, 4 பேர் 4 விதமா அப்படிங்கிறது இவர் தான் சொன்னாராம், அதை பார்த்து பார்வதி காப்பி அடிச்சாங்க. சரி ஓகே, அதை கூட விட்டுறலாம் வைங்க. போனஸ் அப்படிங்கிற வார்த்தை இவர் தான் சொன்னாராம், அதை அவங்க காப்பி அடிச்சாங்களா. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அதை இவர் தான் சொன்னாராம், அதையும் பார்வதி காப்பி அடிச்சாங்களா. டே, இந்த வீட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க ஓவரால் பெர்ஃபார்மர், இதெல்லாம் வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை என்னமோ இவர் தான் கண்டுபிடிச்சாரு, டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை, அதை நான் தான் கண்டுபிடிச்சேன், அதை பார்வதி காப்பி அடிச்சு வெளியே தெரியாருன்னா எப்பேற்பட்ட வேலை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தத்தில் எஃப்ஜே எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை கடத்துல அது எங்க வந்து முடிச்சிருக்கு பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் தர்பீஸுக்குள்ள பார்வதி பத்தி இவ்வளவு காண்டு உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டே பார்வதி கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே வெடிச்சு அம்புட்டி கொட்டினாரு பாருங்க. பார்வதிக்கே சாக்கிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வீட்டுல பார்வதி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தே மொத்தம் 2 பேர் தான், ஒன்னு கமருதீன் ஒன்னு தர்பீஸ். நேத்து நெய் பிரச்சனைல கமருதீனோட சண்டை ஆகி போச்சு, இன்னைக்கு தர்பீஸோட சண்டை ஆகி போச்சு. இப்போ இவங்க 2 பேர் இல்லாம புதுசா 2 பேரை கண்டுபிடிக்க போறாங்களா, இல்ல மானங்கட்டு போய் வாங்க உங்களை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடய சேர்ந்து சுத்த போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ராஜகுல மாத்தானீங்க. நீங்க சொல்றதா கட்டல, இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள். நீங்க சொல்றதா எல்லாம் கரெக்டா போகும். அண்ட் இந்த வாரத்துடைய இந்த பிரம்மாண்டமான வீக்லி டாஸ்க்குள்ள 2 டாஸ்க் வச்சிருக்காங்க இல்லையா. அந்த 2 டாஸ்க்லயுமே யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்பீஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்கா. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 2 வைரக்கல்ல அமுச்சு விட்டு அந்த வைரக்கல்லை வச்சு நீங்க செலிப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாம ராஜாவையும் ராணியும் நீங்க புகழ்ந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரம் கழுவி கழுவி ஊத்துன அதே தர்பீஸ் அதே வாயால இப்ப ராணியை பத்தி கண்டதையும் பேசி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காப்ல. மக்களின் மனதிலும் உங்களுடைய கொடியை நாட்டி விட்டீர்கள். அண்ட் நேரு தான் சாண்ட்ராவும் விக்ரமும் உட்காந்து கானா வினோத்துக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணாங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா கலாய்க்காதீங்க, வஞ்ச புகழ்ச்சி மாதிரி பண்ணுங்க, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும்
கானா வினோத்துக்கு அதெல்லாம் வராது. எனக்கு ஸ்ட்ரைட்டா கலாய்க்கிறது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே என்ன சொல்றாப்ல, யோ அந்த வைரக்கல்ல எடுத்து ஒளிச்சு வைங்க, கடலை முட்டாய் எடுத்து தின்ற போறாங்க அப்படின்னு சொல்லி இப்பயும் கலாய்ச்சிட்டு தான் இருக்காரு. அதை கடலை முட்டாய் என்று வாயில் எடுத்து போட்டு கொண்டாலும் போட்டுக்கொள்வான், மறைத்து வைங்க அந்த வைரத்தை. நேற்று டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அது திவாகர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவாப்ல, ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரோராப்ல ரொம்ப பொறுமையா தான் கேட்டிருக்கும். ஆனா நம்ம தர்பீஸ்க்கு அரோரா மேல ஆல்ரெடி இருந்த காண்டனால பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுருவாப்ல. நம்ம அரோரா போயிட்டு ராணி கிட்ட இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, நீங்க இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ரெண்டு தரப்பு விஷயத்தையும் கேட்டிருக்கேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்து கடைசியில் ஒன்று சொல்லி கடைசியில் நம்ம தர்பீஸ் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. தவிர்த்து கடைசி வரைக்கும் அவருக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல இல்லையா? ஸோ பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்ட உடனே சரி ரைட் இன்னைக்கு நான் தீர்ப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலேயும் தப்பு இருக்கு தர்பீஸ், உங்க மேலேயும் தப்பு இருக்கு அரோரா, ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க வாயில பிளாஸ்டர் ஒட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, அவர் திட்டத்தையும் நான் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கேன், எனக்கு எதுக்கு பிளாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் இல்ல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதெல்லாம் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இதுல படை தளபதி கோச்சுக்கிட்டு நான் அந்த டீமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகும்போது நம்ம தர்பீஸ் போயிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ராவை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாப்புல. அங்க பிரஜன் பச்சையில அது என் பொண்டாட்டில என்னெல்லாம் பண்ணிட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்ராஜ்யத்துக்கு கூடிய படை தளபதி பிரஜன் வந்து காப்பாத்தி கூட்டு போறாப்புல. ராணியோடைய இந்த தீர்ப்புல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் சாம்ராஜ்யத்துடைய படை தளபதி சாண்ட்ராவே கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட அரோராப்ல ரொம்ப பொறுமையா கேட்டு தான் பார்த்துச்சு உங்களுடைய தீர்ப்புல மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் ராணியோடைய தீர்ப்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை, 5 பைசாக்கு நியாயமும் இல்லை, முழுக்க தர்பீஸுக்கு மட்டுமே ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அரோரா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ஆப்போசிட் ஜாயின் பண்ணிட்டாங்க. எஃப்ஜி அங்கிருந்து ஆப்போசிட் போனதுக்கு அப்புறமா பார்வதியை பார்த்து நீங்க ஒரு பெண் ராணியா இருக்கீங்களே தவிர்த்து உங்க நாட்டில் பெண்ணுக்கு எங்கேயாச்சும் பாதுகாப்பு இருக்கா? உங்களுடைய பெண் படைத்தளபதி அந்த தர்பீஸ் என்ன பாடுபடுத்துறான்றதுலாம் நீங்க கண் கூட பார்க்க தானே செஞ்சீங்க, அதை பார்த்துட்டு நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்களே, நீங்க எல்லாம் ஒரு பெண் தானா, பெண் ராணி தானா அப்படிங்கிற மாதிரிலாம் நாக்க பிடிக்க கேட்ட உடனே சரி ரைட்டு இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா இருக்கவங்களும் பிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் நீங்க பண்ணது தப்பு, நீங்க வார்த்தையை விட்டது தப்பு, அதனால இப்போ உங்க வாய்க்கு பிளாஸ்டர் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்பீஸும் இந்த வாட்டி ஒத்துழைச்சு வாயை காமிச்சிட்டாப்ல, வாயில பிளாஸ்டர் ஒட்டி விட்டாங்க. இது வரைக்கும் எஃப்ஜே பண்ணதுலே இது ஒண்ணுதான் உருப்படியான காரியம். ஏதோ ஒரு நல்ல கேள்வி கேட்டு கடத்துல நம்ம தர்பூசணி வாயில பிளாஸ்டர் ஒட்ட வச்சுட்டான், பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை கெடுத்து விடுறதும் நான் தாங்கிற பேர்ல அந்த மனுஷன் இந்த வீட்டில் பண்ணிட்டு இருந்ததே பேசுறது மட்டும்தான், நடிப்பது போல் நடித்து கொண்டிருந்தார். இப்ப என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்ட உடனே வாயில தானே பிளாஸ்டர் விட்டுருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்ல குறை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு 3 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் சொல்லி பார்த்தா மறுபடியும் உசுப்பேத்தி விட்டு அந்த மனுஷனை நடிக்க வச்சுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கள் நாட்டில் நடக்கும் குழப்பத்திற்கு ஒரு அதுலயும் திவாகர் வாயை திறந்து விட்டுருந்தாலே கானா வினோத்தெல்லாம் கண்டுமணிக்கு அழைப்பாப்ல, இப்போ வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வர விட்டுருக்காங்க, சும்மாவா விடுவார் அப்படிங்கிற மாதிரி. உங்க வீட்டு குழந்தை அடுப்பு கறியை எடுத்து அதிகமாக திண்டு விட்டது போல அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருந்தாப்ல. ஏன்னா அவர் வாயில பிளாக் கலர் பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருந்தாங்களா, அது அடுப்பு கறின்ற மாதிரி கலாச்சிருந்தார். அது கூடவே அதாவது கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடி தின்பார், இவர் என்ன தாரை திருடி திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு கலாய்க்கிறாப்ல. தர்பீஸால இத நேரம் பார்த்தனால பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. இவர் தாரை திருடி சரி அதோடையாச்சும் மனசை விட்டு வரான்னு சொல்லி பார்த்தா அவ்வளவு சீக்கிரமா அந்த தர்பீஸை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க நாட்டோடைய நாடகத்தை ஒன்று போட போறோம், அதுக்கு முன்னாடி உங்க நாட்டோடைய ஆஞ்சநேயர் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்பீஸுக்கு பிச்சுக்கிட்டாப்ல, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர்லாம் கிழிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா என்னையா கலாய்க்கிறீங்க, இப்ப நான் ஒத்தாளா உங்க எல்லாரையும் கலாய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை கட்டின காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா கானா வினோத் டீம்ல இருந்து நம்ம பிரஜன் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து கண்டுகொண்டேன் படத்தோடைய ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் தர்பீஸ் வியானா கிட்ட தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருந்தாப்ல. அண்ட் இதுல வேற இவங்க ரெண்டு பேரும் நல்லா சீரியஸா நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல டன் 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 அந்த மியூசிக்கை போடுறோங்கிற பேர்ல சீரியஸா போயிட்டு இருந்ததை காமெடி ஆக்கி விட்டாங்க. கடத்துல அவங்களே எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் சாண்ட்ரா பல்ல கடிச்சிட்டு இருந்தாலும் சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க.
அப்புறமா இந்த வாரத்துடைய இந்த பிரம்மாண்டமான கானா தர்பீஸ் அப்படிங்கிற வீக்லி டாஸ்க் ரவுண்ட்ல அப்பப்போ குட்டி குட்டி பிரம்மாண்ட டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, தம் சரத்து, ஒளிச்சு வச்சு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி இன்னைக்குமே ஒரு டாஸ்க் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு டீம்ல இருந்து 4 பேர் வரணுமா, கார்டன் ஏரியால பிளாக்ஸ் வச்சிருப்பாங்களாம், பால்ஸ் வச்சிருப்பாங்களாம். 2 பேர் அந்த பிளாக்ஸை அடுக்கணுமா, ஆப்போசிட் டீம்ல 3 பேர் சேர்ந்து பாலை கொண்டு எரிஞ்சு அந்த பிளாக்ஸை உடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு 2 பேர் நிற்பாங்களாம். ஸோ ஃபைனலா பஸ்ஸர் அடிக்கும் போது எத்தனை பிளாக்ஸ் அடிக்கிருக்கோ அத்தனை பாயிண்டா. ஸோ இதே மாதிரி மொத்தமா 3 ரவுண்ட் வருமா. 3 ரவுண்டோட முடிவில் யார் அதிகமான பிளாக்ஸ் அடிக்கி அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வின்னரா. இதை பார்க்கும்போது பரவாயில்ல, மற்ற 2 டாஸ்க்கு இந்த டாஸ்க் எவ்வளவோ தேவைன்ற மாதிரி இருந்துச்சு. அதிக கற்களை பயன்படுத்தி கோட்டை கட்டியிருக்கிறார்களோ வெற்றி பெற்ற சாம்ராஜ்யம். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தர்பீஸ் தான் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ தர்பீஸ் டீம்ல பாத்தீங்க அப்படினா தர்பீஸ் அண்ட் சபரி 2 பேருமே வந்து டிஃபென்ஸ் பண்ணாங்க. கன்னி அண்ட் சுபிக்ஷா இவங்க 2 பேருமே தான் அடிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்க அப்படினா வினோத், கமருதீன் அண்ட் அமித் இவங்க 3 பேர் தான் பாலை கொண்டு எரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுல வினோத் கடைசியா ஒரு பாலை உள்ள விட்டாப்ல மொத்தமும் கலஞ்சி போச்சு. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 0 பாயிண்ட் ஃபார் தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவுல அங்க இருந்து அரரோப்ல குடுகுடுன்னு ஓடி வந்து ஏதோ ஒன்னு பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு விட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதை பார்த்து பார்வதி, இதுதான் உன்னோட இதுவா, நீ யாருங்கிறது இதுலயே காட்டுறியா, உன்னுடைய புத்தி இதுதானா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்க அடுக்கி வச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, அது ஏதோ அடல் சிம்பிளா, நம்ம டீம் இப்படி தான் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி காட்டுறதுக்காக வந்துச்சா, இல்ல உண்மையிலேயே அந்த புள்ள வந்து சிம்பிள் தான் வச்சுட்டு போச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பார்வதி சொல்றதுக்குலாம் அங்க உட்கார்ந்து பல்ல தான் காமிச்சிட்டு இருக்கு. என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள், உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படிதான் வெளிப்படுத்துவீர்கள். அந்த கானா டீம்ல பாத்தீங்க அப்படின்னா அமித் அண்ட் கமருதீன் 2 பேர் தான் டிஃபென்ஸ் பண்ணாங்க. 2 பேருமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பால்ஸ் உள்ள வராம தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யார் அடுக்குனதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் திவ்யா இவங்க 2 பேர் தான் பிளாக்ஸ் வந்து அடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் பாலை எரிஞ்சது ஆப்போனன்ட் டீம்ல சபரி, கனி அண்ட் சுபிக்ஷா 3 பேர் தான். அண்ட் பஸ்ஸருடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா 3 பிளாக்ஸ் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்ட்ல வந்து அவங்க 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தர்பீஸ் டீம் கீழ 3 பிளாக்ஸ் வச்சு மேல 3 பிளாக்ஸ் வச்சு கட்டிட்டாங்க. ஆனா மேல உள்ள பிளாக்ஸ் மட்டும் லைட்டா ஆடிட்டே இருந்துச்சு. கரெக்ட்டா பிக் பாஸ் அந்த டைம்ல பஸ்ஸர் அடிச்சாப்ல. என்னதான் ஆடிட்டு இருக்கு அப்படினாலுமே பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சா கையை எடுத்துறணும், அதுதான ரூல். இவங்க அதுக்கு அப்புறமும் அது ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. வினோத் அதை பார்த்து செம காண்டாயி பாலை தூக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாப்ல. அதனால பயங்கர குழப்பமா போச்சு. நீ எப்படி பாலை கொண்டு எரியலாம்னு சொல்லி கேட்க, நீ எப்படி பஸ்ஸர் அடிச்ச அப்புறம் கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஜட்ஜஸா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரமன் பார்வதி இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இதுல பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, வினோத் வந்து அந்த ரவுண்டை தாண்டி உள்ள வரக்கூடாது, ஆனா உள்ள வந்து தான் எரிஞ்சாரு. சோ அதுவுமே ரூல் பிரேக்கிங் தானே, அப்ப ரீகேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, விக்ரம் வந்து அதெல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதுல சபரி வந்து நம்ம மேல தப்பு இருக்குங்க, தப்பு இருக்குதான் செய்யுது, பஸ்ஸர் அடிச்ச உடனே கையை எடுத்துக்கணும், எடுக்கல அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நியாயமா தான் பேசிட்டு இருந்தாப்ல. அப்பயும் தர்பீஸ் சொல்ல வந்து அதெல்லாம் நீ எப்ப சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது, யோ நியாயத்தான் சொல்றான், அமைதியா இரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே அவங்களும் பண்ணது தப்பு தான். சோ எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்கிறதுனால ரீகேம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விக்ரம் வந்து எதுக்கோ மண்டையாட்டி இருப்பார் போல. விக்ரமே சரிட்டார், வாங்க ரீகேம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து கேட்கும்போது பார்வதி ரீகேம் வேணும்ன்றாங்க. ஆனா விக்ரம் ரீகேம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா ரீகேம் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ரிசல்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபைனலா 3 ரவுண்ட்ல பார்க்கும்போது இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் டீம் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது, எனக்கு முடிவை சொல்லுங்க. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் டீம் எப்படிப்பட்ட ஒரு டாஸ்கை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்து விளையாட சொன்னாலும் நாங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்குள்ள என்ன கலவரம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அப்படி ஒரு கலவரத்தை பண்ணி அது மூலியமா தான் ஒரு கேம் விளையாடுவோம் அப்படிங்கறத இந்த டாஸ்க்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த வீக்லி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 டாஸ்க் நடந்திருக்கு. அந்த 3 டாஸ்க்ல தர்பீஸ் டீம் தான் 2 டாஸ்க் வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த வீக்லி டாஸ்க்ல தர்பீஸ் டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீக்லி டாஸ்க் இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சேர்த்தே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை கேட்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்களே இல்லையோ, பார்க்குற நமக்கு தான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ராஜா ராணி டாஸ்க் இத்துடன் முடிந்தது. இந்த டாஸ்க்ல தர்பீஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லணும், அந்த ஒரு ஆள் நெக்ஸ்ட் வீக் நடக்க போற தல டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுல கூட இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க் நடுவுல ஒரு 3 பேர் கோச்சிட்டு அந்த டீம் போனாங்க பாருங்க. அந்த 3 பேரும் நாங்க அந்த டீமுக்கே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. பார்வதி இப்ப மட்டும் வராங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இதுக்கு நடுவுல சபரி என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க பிக் பாஸ் பிரிச்சு விட்ட டீம் தான் இது, அதனால அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாம யாரை செலக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பொதுவா பேசி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொன்ன உடனே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. வியானா வந்து சுபிக்ஷா பேரை சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. மேக்ஸிமம் வந்து சுபிக்ஷா பேரை சொன்னதுனால இந்த சுபிக்ஷா தான் அடுத்த வாரம் நடக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்க போறாங்களா. சுபிக்ஷாவை நாங்கள் தல போட்டியில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம். சோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க போற கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தமா 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு வந்து சுபிக்ஷா, இன்னொன்னு வந்து சபரி. சபரி எதுக்காக அப்படின்னா இந்த வாரம் கேப்டன் வந்து சபரி அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீக்கோட கேப்டன்சி டாஸ்க்ல அந்த மனுஷன் வந்து விளையாட முடியும். இன்னும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு லக்கி பர்சன் யாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும்.
அண்ட் அதுக்கப்புறமா சாண்ட்ரா, பிரஜனி, எப்ஜே இவங்க எல்லாருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எப்ஜே வந்து அரோராப்ல சாதாரணமா பண்ண விஷயத்தை அந்த பார்வதி எப்படி எல்லாம் மாத்தி சொல்லிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப சாண்ட்ரா வந்து அரோரா கிட்ட நீ எப்படி வச்சு காமி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் அவசரமா வச்சு காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ள வந்து வச்சு காமிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த புள்ள வந்து சீரியஸா பண்ணிச்சா இல்ல காமெடிக்கு பண்ணிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இல்லாததை சொல்லும்போது கொஞ்சமாச்சு கோவம் வரணும்ல. அந்த நியாயமான கோவம் கூட ஏன் இந்த அரோரா பிள்ளைக்கு வரலங்கிறது தான் தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இப்போ நம்ம டாஸ்க் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பட் அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய முன்னோட்டமா நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த 3 பேரை என்ன பேசிஸ்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய மனுஷன் தரமா நடந்து பாப்பல. அந்த அனுமதி இல்லாம அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை பொறுப்பா எடுத்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாரு. இந்த 2 பேசிஸ்ல எல்லாருமா சேர்ந்து கரெக்டா ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணாங்க. அமித், விக்ரம், கனி அண்ட் சபரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்ல யாருக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அமித், விக்ரம் அண்ட் கனி இந்த 3 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அந்த 3 பேரையுமே பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாப்ல. கூப்பிட்டு அங்க ஒரு டாஸ்க் லெட்டர் இருந்துச்சு. அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து படிக்கும்போது அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா நீங்க வந்து 39 நாள் ஆயிடுச்சு. இந்த 39 நாள்ல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்க நல்லா தான் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அந்த அப்சர்வ் பண்ண அடிப்படையில் இந்த வீட்டில் நீங்க ரேங்கிங் பண்ண போறீங்க 1 to 14 அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க என்ன பேசிஸ்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீட்டில் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சின்ன புலத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணுமா. அதாவது நம்பர் 1 வந்து மெச்சூர்டா போக 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 அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி வந்து கடைசியில் நிக்கிறதுலாம் ரொம்ப சின்ன புலத்தனம் அந்த மாதிரி முடிக்கணுமா. யார் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க, யார் சிறுபுலத்தனமா நடந்துக்கிறாங்க என்பதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஏன் அப்படின்னா இந்த சீசன்ல மெச்சூர்டான ஆட்களை எங்க போய் தேடுறதுன்னு நான் கேட்கிறேன். இருக்கிற அம்புட்டு பேருமே சின்ன புலத்தனமா, பைத்தியக்காரத்தனமா, லூசுத்தனமா தான் சுத்திட்டு இருக்காங்க. இதுல எங்க இருந்து எவனை கொண்டு போய் மெச்சூர்டுன்னு போட்டாலும் கண்டிப்பா அடிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமாயி போச்சு. ஸோ இதை மீறி அவங்க எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்த ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸா, அங்கிருந்தே காமெடி ஸ்டேவியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷா செகண்ட் பிளேஸா, கெமிலாம் தேர்ட் பிளேஸா, சாண்ட்ரா 4th, பிரஜன் 5th, வியானா 6th, அரோராலாம் 7th வந்துருச்சா, ரம்யா வந்து 8th, திவ்யா வந்து 9th, கமருதீன் வந்து 10th, வினோத் வந்து 11th, எப்ஜே வந்து 12th, பார்வதி வந்து 13th, திவாகர் வந்து 14th. இதுல கடைசி 3 வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எப்ஜே வந்து 12th, பார்வதி வந்து 13th, திவாகர் வந்து 14th அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் வந்து மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க 3 பேருக்கு மட்டும் மாற்று கருத்து இருக்கு. உங்களை 14வது இடத்துல வச்சிருக்கோம். கண்டபடி பேசுறதுனா என்னன்னு சோ இதுல ஃபர்ஸ்ட் திவாகர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. திவாகரை பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டபடி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன கண்டபடி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல அது அப்புறமா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திவாகர் வாயை அடைச்சிட்டாங்க. அடுத்த பார்வதி கிட்ட வந்தாங்க. நீங்க தேவையில்லாம நிறைய பேசுறீங்க அப்படிங்கிற சொல்லி நான் எப்ப தேவையில்லாம பேசுறது கேட்கறாங்க. ஏமா நீ பேசுனது ஃபுல்லாவே தேவையில்லாதாமா, இதுல எது தேவையில்லைன்றது நாங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இதனால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 13வது இடத்தை ஏத்துக்கல முடியாது. அங்க ஜட்ஜஸ் இந்த 3 பேரும் இதையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிருக்கலாம். பாத்தியா திவாகர் சொன்னோனே கேட்டுக்கிட்டாப்ல, ஆனா நீ மட்டும் பாத்தியா தேவையில்லாம பேசிட்டு இருக்க, எது தேவையில்லாதுன்னு கேட்டேன், இதாம தேவையில்லாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா கண்ட மணிக்கு எல்லாரும் கைமேன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் சொல்லிட்டு வராங்க. எப்ஜே நீ வந்து மார்க்கிங் பண்ணுவ, வினோத் நீங்களும் மார்க்கிங் பண்ணுங்க, தேவையில்லாத காமெடி எல்லாம் பண்ணி அது மூலியமா பிரச்சனை வரும், கமருதீன் நீங்க எத்தனை பிரச்சனை பண்ணிருக்கீங்க அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய ரேங்கிங் கொடுங்க, ஆனா ஃபர்ஸ்ட் 3 பேர் கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் படச்சாச்சு இருக்கடா. கெமிலாம் இது இருக்கிற இடமே தெரியாம ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வேணுமாடா, எங்கேயுமே தெரியாம யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருக்கவங்கள தான் நீங்க கொண்டு வந்து முன்னாடி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் 3 பேரும் நாக்க போடுற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு திவ்யா அங்கேருந்து வந்து அவங்க 3 பேரும் தப்பு சொல்ல மாட்டேன், உங்கள இருந்து தப்பு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நாங்கெல்லாம் தப்பா ஏமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவங்க நியாயமா இருப்பாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் கூட நியாயமாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. ஏமா ஒன்ன மாதிரி நடத்தல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்க இருக்கிற 3 பேர்ல அமித்தி கனி பேரை சொன்னது திவ்யா தான். ஸோ அதுக்கு என்னமா சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் எல்லாரும் இங்க மாதிரி பேசினது போக நீங்கெல்லாம் ஒழுங்கா, நீங்க 3 பேர் ஒழுங்கா, நீங்க பண்ணாத மாட்டீங்க, நீங்க பேசாத பேச்சா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸை முடிஞ்சு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல திவாகர்லாம் கனியை பார்த்துட்டு 10 மணிக்கு மேல புறணி பேசுவாங்க, இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து பயங்கரமான ரியாக்ஷன்லாம் ரீசன்ட் டைம்ல காமிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் குத்தி காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப அவங்க 3 பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஏண்டா நீங்களே சேர்ந்து எங்க 3 பேரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சிட்டீங்க. இப்ப நாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இப்ப எங்களே வர கழுவி ஊத்துறீங்களா, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் முடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த 3 பேருக்கும் தெரியுது இந்த டாஸ்கே இப்படிதான், நாங்க ஒன்னு சொல்லுவோம், அதுக்கு நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, இது விவாதமா வந்து நிக்கும், அது எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி விக்ரமே சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே புலம்பிட்டு வர நிக்கிறாங்க. இப்படி சொல்லணும், நீங்க எங்க கிட்ட கருத்து பரிமாற்றதா டாஸ்க். நீங்க ஆக்சுவலா இந்த ரேங்கிங் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து எங்க உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கடைசி வரைக்கும் எவனும் எந்த முடிவுக்கும் வர மாட்டாங்க. இதை விட பயங்கரமான குழப்பங்கள் தான் வரும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு 3 பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த 3 பேர் இல்லாம எத்தனை 3 பேர் வந்தாலுமே யாரையுமே கன்ஃபார்மா திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த ரேங்கிங் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா திருப்திப்பட முடியாது. ஆனா எத்தனை 3 பேர் வந்தாலும் மாறாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவா தெரியுமா இருக்கும், கடைசியா 2 பேர் நிக்கிறாங்க பாருங்க, அது மட்டும் தான். அவங்க பெருசா கத்தலன்றதுனால அவங்களுக்கு 7வது இடம் கொடுத்திருக்கீங்க. சுபிக்ஷா வந்து வியானாவுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால குத்தாம குத்தணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ராங் பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க நினைக்கிறதுல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம சபரிலாம் எத்தனையோ இடத்துல நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு. அவரை கொண்டு போய் எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு 3rd பிளேஸ் தான் டிசர்விங், இந்த 6th பிளேஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மாறி மாறி கழுவி ஊத்துனது சபரியை தான். அவன் என்ன பண்ணிட்டான்னு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்க வச்சிருக்கீங்க, அவனே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் 50 பேர் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அவனுக்கு கொடுத்திருக்கீங்க, பச்சை நடிக்கிறான்னு தோணுது. எல்லாருமே மாறி மாறி பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா எங்களை கூட விட்டுறா, ஆனா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல அடிக்க வச்சிருக்கீங்க பாரு, அதான் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே பிக் பாஸ் பார்த்தாப்ல, சரி ரைட், இந்த கேமுக்குள்ள நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜட்ஜஸ் கிட்டயும் எல்லாரும் இவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க, எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க, இப்போ நீங்க வந்து ரேங்கிங்கை மாத்துற மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்தாப்ல. அவங்க மாத்திரன்னு சொல்லி மாத்திருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர பிரச்சனையா இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் தெளிவா இல்ல சார் என்னுடைய முடிவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே சரி ரைட், உங்க முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே, அப்ப நான் ஒன்னு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 3 பிளேஸ் இருக்காங்கல்ல, எஃப்ஜே, பார்வதி அண்ட் திவாகர், இவங்க 3 பேரையும் அடுத்த அறிவிப்பு வரைக்கும் பிடிச்சி ஜெயில போடுகின்றாப்ல. எஃப்ஜே, பாரு மற்றும் திவாகரை சிறையில் வைத்து போட்டலாம். அதை கேட்ட உடனே பார்வதி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆல்ரெடி நான் பிசிக்கலி மென்டலி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்க தான் செய்றீங்க. உங்களுடைய ஜட்மெண்டால பாருங்க, நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாகி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஏமா நாங்கள் கொடுக்குற ஜட்மெண்டால ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போடுவார்னு எங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் அங்கேருந்து வந்து சரி ஓகே எனக்கு எதுக்காக 5th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்கள் சபரியோட சண்டைலாம் போட்டிங்கல, அது பார்க்க நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஜபரி சண்டை போட்டான், அதில் நான் 5வது இடம், என் கூட சண்டை போட்டாலும் முதல் இடமா, என்னடா நியாயம் இது, நான் ஒழுங்கா சண்டை போடல, அவன் நியாயமா சண்டை போட்டானா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட டாஸ்க்ல அவன் எவ்வளோ ஃபோர்ஸாக நடத்தான், வேணுமே தான் அடித்தான், நான் ஃபோர்ஸாக தான் விளையாடுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு சேஃபாக ஆடினா அது இதுவா, அவன் ரிவெஞ்ச் கேம் தான் விளாட்னா, அப்படி விளாடணும் கொண்டு போய் எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, கூடவே நீங்கள் 3 பேர் நியாயமா ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்க 3 பேருக்கு நான் ஓட்டே போட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பயங்கர அநியாயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா சபரி அப்படிங்கிற மாதிரி இவருமே சபரி ஒரு அடி அடிச்சிட்டாப்ல. நான் ஃபோர்ஸ் ஆடுவேன் பாத்துவாங்க, எனக்கு சாரி, அது சேஃபர் கேம். இப்போ இது வயலண்டா பொண்ணு மேல அடிச்சா அது என்ன சொல்லுவீங்க? சோன்ஸ் இந்த ரேங்கிங் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 3 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த 3 பேருமே ரெடியா இருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் வந்து பார்வதி இப்போ கிச்சன் டீம்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈவினிங் அவங்க தான் டீ போடுவாங்க போல இருக்கு. இப்போ அவங்க ஜெயிலுக்கு போறாங்கன்றதுனால அமித் கேட்டிருக்காரு போல, அப்ப டீயும் நான் தான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு குத்தமா, அப்ப டீயும் நீங்க தான் போடணும்னா எல்லா வேலையும் நீங்க தான் பண்றன்ற மாதிரி காட்டிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் எஃப்ஜே கிளம்பி வந்துட்டான். அவர் அப்படிப்பட்ட கேம் தான் ஆடுறாருங்கிறது தெரியல, எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்லி காமிச்சிக்கிறார்ல, விட்டுரு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். டேய் போன வாரம் தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஏன் சொல்லல நீங்க வந்து சொல்லிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க சொல்லாதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தான். இப்போ அவர் சொல்றாராம், நான் அந்த வேலை பார்த்திருக்கேன் அந்த வேலை பார்த்திருக்கேன், அதை ஏன் சொல்றீங்க, நீங்க பண்ணிட்டு சொல்லி காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். டேய் சொல்லாட்டா ஏன் சொல்லலன்னு கேட்கிற, சொன்னா ஏன் சொன்னேன்னு கேட்கிற, எப்படி தான் அவர்த கேம் விளையாடுறது, நான் தான் பண்றேன்ற மாதிரி காட்டணும்னு ஒன்னு பண்றாங்களே, சொல்லி காட்டாதீங்க விட்டுருங்க. இன்னொரு பக்கம் திவ்யா பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து 9th ரேங்கிங்ல நிக்க வச்சது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா சபரியை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்க வச்சிட்டாங்கல, அதுலயும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போன வாரம் இவங்க கேப்டனா இருந்தாங்க, சோ இவங்களுடைய கேப்டன்சி அவ்வளவு நல்லா இல்ல, கத்திட்டே இருந்தாங்க, மத்தவங்கள கத்த வேணாம்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கத்திட்டே இருந்தாங்கன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. வீக்கெண்ட் எபிசோட்ல கூட அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனாலேயே திவ்யா இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. பட் சபரியை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அவனுடைய கேப்டன்சில அவன் கூலா இருந்துட்டான்ற மாதிரி நீங்க அட்ரஸ் பண்றீங்களா, அவன் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டான்ற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தலையா கத்திட்டு தான் இருந்தாப்ல. இந்த வீட்டுல தலையானாலே கத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம ஒன்றும் சாதாரணமா கத்தல, எல்லாருமே சேர்ந்து தலையை கத்த வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வந்து கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே கத்திட்டாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ யார் தலையானாலுமே கத்தி தான் ஆகணும். ஸோ அவரு கத்தனை செஞ்சாரு, அவர் எப்படி நீங்க மெச்சூர்டு பர்சன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வராங்க. இவங்க சரியா பண்ணல அப்படின்னா யாருமே சரியா பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆயிருவாங்க இல்லையா, அதை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க உள்ள தலையா இருந்த எல்லாருமே கத்தி இருக்காங்க. ஏன்
எல்லாம் சேர்ந்து கத்த விட்டுருக்காங்க. அந்த ஜெயில புடிச்சு போட்டுமே நம்ம தர்பீஸ் அடங்கவே இல்லையே. அங்கேயும் கேமரா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. வணக்கம் தமிழக மக்களே, உங்களுடைய நடிப்பு அரக்கன் பேசுறேன். இந்த வீட்டில் நடந்த நியாயம் அநியாயத்தெல்லாம் இவர் தட்டி கேட்டாப்லையா. அப்படி தட்டி கேட்ட காரணத்துக்காக இவர் கொண்டு போய் 14th பிளேஸ்ல போட்டு ஒஸ்ட் பவர்னு முடிச்சு ஜெயில போட்டாங்களா. இதெல்லாம் நீங்க பார்க்க தானே சரிங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. உன்னை வந்து 14th பிளேஸ்ல இல்ல புடிச்சு வெளியே போட்டுக்கணும், அதான் நியாயமா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. நியாயங்களை அநியாயங்களை தட்டி கேட்டதுக்காக ஈட்டான இடங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த ரேங்கிங் டாஸ்க்ல ஜட்ஜஸ் போட்டு எல்லாமே கழுவி ஊத்தி விட்டாங்க. அப்படிங்கிறதுனால கனிவுக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சபரிக்கு வந்து கன்சோல் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது சபரி ஏன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாப்ல அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழுகுறேன். நீ அழுதுனாலுமா நீ அழுறதுலாம் கிடையாது சிச்சி. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து கணக்கிட்ட சொல்லிருக்காப்ல. பார்வதி வந்து என்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது வக்கரம்ன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு டாஸ்க்கும் கூட பார்க்காம அதுலயும் வம்பு இழுத்து எப்படிதான் இப்படி கேட்கறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் இவங்களுடைய ரேங்கிங்ல அந்த குரூப்பிசம் அப்படிங்கிறதும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த புள்ள எதுக்கு ஒப்பாரி வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 வாரமா அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணது ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் கத்துறங்கிறது யாருக்குமே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொடுத்த ரேங்கிங் பெருசா பிரச்சனை கிடையாது போல இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி வியானான் சுபிக்ஷா இருக்காங்க போல இருக்கு. அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா. எப்படி நீங்க அந்த இடத்துக்கு 3 பேரை நிப்பாட்டினீங்க? அண்ட் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது அமித்தை கூட விட்டலாம். இப்போ வந்து ஒரு ஆனா கனியன் விக்ரம் இவங்களுக்கு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதாக அது பார்க்கும்போது ஏமா ரீசெண்டா கனிக்கிட்டையும் ஒரு பிரச்சனை பண்ணி அதை மறந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது திவாகர் சொன்னாரு அப்படிங்கிறத சொல்லாம பொதுவா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. திவாகர் சொன்னாருன்னு சொல்லுங்க. அது என்ன பொதுவா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்டே பிரச்சனை பண்ண அதை மைண்ட்ல வச்சு தான் போட்டு விட்டாங்களே. கனிக்கு தெரியாதா, விக்கல்ஸுக்கு தெரியாதா? ஒரு பக்கம் ரம்யா கடந்து இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சபரி அவர் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்களே இந்த ரேங்கிங் டாஸ்க்ல, அதை எடுத்து நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் சொன்னார் இல்லையா. ரிவெஞ்ச் கேம் ஒன்று ஆடினா அது நான் வந்து ஃபோர்ஸா தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேஃப் கேம் ஆடிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. அதை எடுத்து வந்து சொல்லிட்டு அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் மட்டும் என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. இப்போ என்ன கூட தான் அந்த பொண்ணு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அடிச்சேங்கிறாங்க. இதுதான் உண்மையா? அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். காலைல பார்வதியை போட்டு திவாகர் பொலந்து எடுத்தாப்ல அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டாங்களே அதுவே பெரிய ரிலீஃபா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மொத்த டாஸ்க்லயும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத் வந்து திவாகரை வச்சு செஞ்சார் இல்லையா, அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. அண்ட் இந்த 3 டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்ல இன்னைக்கு வச்ச டாஸ்க்கு ஓரளவுக்கு பரவலாம இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒன்று யோசிச்சு அது ஒரு பயங்கர குழப்பம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வீக்கெண்ட் எபிசோட டிஸ்கஸ் பண்ணி எப்படியாச்சும் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக இந்த வாரம் அதை மீறி எதுவும் நடந்த மாதிரியும் தெரியல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் அரோரா வெளியே போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அரோரா அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் வீக் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்க ஷாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர்.